என் பிள்ளைகள் மனம் விரும்பும் நல்ல செய்தியோடு இந்த முருகன் உன்னை காக்க வந்து இருக்கும்போது நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. உன் எதிர்கால வாழ்க்கையில் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படு என்று சொல்லி கொண்டு இருக்கும்போது நீ எதையோ நினைத்து கொண்டு இருந்தாய். இப்பொழுது உன்னை விதியின் பிடியிலிருந்தும் உன் தீயின் பிடியிலிருந்தும் உன்னை காப்பாற்றி அதிலிருந்து மீட்டெடுத்து உன் வாழ்க்கையை மிகப்பெரும் மாற்றத்தை நோக்கி அழைத்து செல்வதற்காக இந்த முருகனானவன் நான் உன்னை தேடி வந்து விட்டேன். இது என் சத்திய வாக்கு. என் குழந்தைக்கு நான் கொடுத்த சத்தியத்திலிருந்து எப்பொழுதுமே விலகுவதே கிடையாது. உன்னை பற்றி உனக்கான ஒரு விஷயத்தில் அங்கு என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்று தெரியாமல் மனம் தளர்ந்து கொண்டே இருக்கின்றாய். உன்னை பிரிந்தவரை பற்றி தானே உன் மனதிற்குள் மீளா கவலையோடு இருந்து கொண்டு இருக்கின்றாய். அடுத்தது என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று தெரியாமல் உன் தவிப்பு எனக்கு புரிகிறது. அந்த தவிப்புக்கெல்லாம் விடை கொடுக்கும் தருணமாக இந்த முருகனே நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தைக்கு எல்லாம் நன்மையாகத்தான் இனி இந்த ஐயன் செய்ய போகிறார் என்ற எண்ணம் உனக்குள் நம்பிக்கையாக பிறந்தால்தான் உன் வெற்றி அங்கு தீர்மானிக்கப்படுவதாக இருக்கும். என் தங்கமே, உன் உள்ளத்தையும் உனக்கான விஷயத்தில் ரணப்படுத்துகின்ற செயலும் நான் கண்காணித்து கொண்டுதான் இருக்கின்றேன். இதற்கு மேல் எனக்கு பொறுமை இல்லை, ஒரு எல்லைக்கு மேல்தான் பொறுமை இருந்து கொண்டு இருக்கின்றது என்று நீ வருத்தப்பட்டு இருந்த காலங்கள் எல்லாம் கடந்து விட்டது. உன் சோதனை காலத்தை எல்லாம் முடித்து வைத்து உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த முருகன் நான் வந்து கொண்டு இருக்கும்போது இனி என் குழந்தையிடம்தான் நான் நிரந்தரமாக இருக்கப் போகின்றேன். நீ உன்னை பற்றி பிரிந்தவரை பற்றி நினைத்து கொண்டுதானே மனம் வருந்தி கொண்டு இருந்தாய். இதோ உன் பக்திக்கு ஈடு இணையாக உன்னை பிரிந்தவரிடமிருந்து நீ விரும்பும் வெற்றி செய்தியோடு உன் ஆசை பலிக்கும் தருணத்தை குறிப்பதற்காக இந்த முருகன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன்னருகில் இருந்து உன்னை பார்த்து கொள்ளத்தான் போகிறேன். என்னை அனுதினமும் முருகா முருகா என்று கூறி நீ ஆனந்தத்தில் மூழ்கச் செய்து கொண்டு இருக்கின்றாய். அந்த ஆனந்தத்தை நான் உன் வாழ்க்கையில் வெளிச்சமாக பிரகாசிப்பதற்காக வந்திருக்கும் போது தருவதை வேண்டாம் என்று சொல்லி விடாதே. நான் உனக்கு இருள் சூழாமல் உன் வாழ்க்கையின் வெளிச்சத்தை தருவதற்காக வந்திருக்கும் போது வேண்டாம் என்று சொல்லி விடாதே. எதையுமே சாதிக்கும் தன்னம்பிக்கை உனக்குள் இருக்கும்போது மற்றவர்கள் சொல்வதை கேட்டுவிட்டு ஏன் நீ நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கின்றாய்? எதையும் சாதிக்கும் திறன் நான் உனக்குள் இருப்பதனால்தான் உன்னை அங்கு விடாமல் எல்லா திசைகளிலும் பாதுகாத்து கொண்டு பாதுகாப்பரனாக இங்கு முயற்சிகளை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் என் பிள்ளையின் உன் மனதில் உள்ள கவலைகளை எல்லாம் நீ என்னிடத்தில் ஒப்படைத்து விடு. நீ எந்த சலனத்தையும் வைத்து கொள்ளாதே. உன் வாழ்க்கையில் விரைவில் நீ வெற்றி என்னும் ஒன்றை பெறுவதற்கான நேரத்தையும் காலத்தையும் இங்கு நெருங்கிவிட்டாய். நான் செய்யும் அனைத்து செயல்களுக்கும் காரணம் உண்டு. என் குழந்தையே, காரணமில்லாமல் நான் எதையும் செய்வதில்லை. உன்னுடைய எண்ணம்தான் உனக்கு முதல் பயமாகவும் முதல் எதிரியாகவும் இருந்து கொண்டு இருக்கின்றது. என்ன நடக்குமோ என்று உன்னை அறியாமலே நீ எதிர்மறை எண்ணத்தை வளர்த்து கொண்டு இருக்கின்றாய். அதனால் உனக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தி அடுத்து செய்கின்ற விஷயத்தில் உனக்கு கவனத்தை ஏற்படுத்த முடியாமல் இங்கு என்னென்னமோ நடந்து கொண்டு இருக்கின்றது. உன் கவலைகளைத்தான் நான் உனக்கு பதிலாக இங்கு எடுத்துக்கொண்டு விட்டேனே. இனியும் சற்றும் யோசிக்காதே. உன் மனதிற்குள் இருப்பதை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ நிலையாக இரு என்று தான் சொல்கிறேன். இந்த நிலை மாறுமோ அந்த நிலை மாறுமோ என்று தீராத கவலையை நினைத்து உன் மனதிற்குள் நீ அங்கு அழுது புலம்பி தவித்து கொண்டு இருக்கின்றாய். என் குழந்தையே, நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருந்ததற்கான பலனையும் நீ நம்பிக்கையோடு பொறுமையோடு இருந்ததற்கான அறிவையும் நான் உனக்கு அங்கு தருவதற்காக நேரம் வந்து விட்டது. ஒரு நல்ல அணுகுமுறை வைத்திருக்கும் போதுதான் உனக்கு எந்த கெடுதல் வந்தாலும் அதை எளிதாக தாங்கி நிற்க மட்டுமல்ல, அதை எதிர்த்து நின்று போராடவும் முடியும். அதை கடந்து முடிவும் முடியும். இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையில் நீ என்னை முழுவதுமாக நம்பிக்கைக்குள் உனக்கான வெற்றியை நான் தருவதென்று முடிவெடுத்து விட்ட பிறகும் உன் மனதில் உள்ள கஷ்டத்தின் கவலையும் நான் இங்கு சொல்லிவிட்ட போதிலும் எதற்காக தங்கமே மனம் வருத்தமடைந்து கொண்டே
இருக்கின்றாய். உன்னை எப்பொழுதுமே இந்த முருகனானவன் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன். அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே. என் மீது நீ வருத்தம் கொள்ளாதே. உனக்கென்று நான் இருப்பது போல, உனக்காக உன் வாழ்க்கையை திருப்பித் தருவதற்காக நான் இருப்பது போல, உனக்காக ஒரு உறவை அனுப்பி வையுங்கள் என்று முருகனே என்றுதானே இந்த முருகனை கையெடுத்திருக்கின்றாய். நான் உனக்கான ஒருவரை அனுப்பி வைத்துவிட்டு உன் வாழ்க்கையின் மிக பெரும் மாற்றத்தை தருவதற்கு இந்த முருகன் வந்து கொண்டு இருக்கும்போது எப்படிப்பட்ட மாற்றமாக இருந்தாலும் சரி, உனக்கு நல்லதை விளைவிக்கும் தருணம் உன்னை தேடி வந்து விட்டது. ஏதோ ஒரு செயலுக்காக நீ இங்கு பின்னோக்கி கொண்டு இருக்கின்றாய் என்று தெரியும். அந்த செயல்கள் அரங்கேறும் போது ஒவ்வொன்றாக தானாக நல்லது நடக்கத்தான் போகிறது. நான் செய்யும் அனைத்து செயல்களுக்கும் உனக்கான வெற்றியை தீர்மானிக்கும் காரணியிலிருந்து விலக்கப் போவதே இல்லை. என் தங்க பிள்ளையே, உன்னை எப்படியெல்லாம் அங்கு வாழ்ந்து காட்டவே கூடாது என்று நினைத்தாயோ, அவர்கள் முன் தவிர்க்க முடியாத பெரும் சக்தியாக உயர்வதற்கான நிலையை நான் உனக்கு உருவாக்கி தரப்போகிறேன். என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட, என்ன நடந்தாலும் என்னப்பன் முருகன் இருக்கும்போது எனக்கு வேண்டிய நல்ல செய்தியைத்தான் தரப்போகிறான் என்று உறுதியேற்றுக்கொள். என்னப்பன் முருகன் பார்த்து கொள்வான் என்று நிலையாக இருந்துவிடு. என் தங்கமே, ஏது உனக்கு வரவேண்டும் என்று நீ நினைத்து கொண்டு இருந்தாயோ, அதை உன்னை அறியாமலே உனக்கு தேவைகள் இல்லாமலே இப்பொழுது வந்துவிட்டதே என்று நினைக்க வேண்டாம். நான் உனக்கு உணர்த்தியதுதான் உன் வாழ்க்கைக்கு தேவையானதுதான். இதை வைத்துதான் நீ அடுத்த கட்ட நகர்வை நோக்கி இங்கு முன்னேறப் போகிறாய். வீழ்ந்தே விட்டேனே முருகா, இப்பொழுது கம்பை தந்துவிட்டால் எப்படி தாங்கி பிடிக்கேன் என்று தானே நீ சொல்கின்றாய். யார் சொன்னது உன்னை கீழே விழுந்து விட்டாய் என்று? நான் உன் மீது அக்கறை வைத்து தானே இதையெல்லாம் செய்ய சொல்லி இருக்கின்றேன். அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே. உன் மனதிற்குள் இருக்கின்ற விருப்பத்தையும் வெறுப்பையும் போட்டே உன் வாழ்க்கை அடுத்த கட்ட நல்ல வாழ்விற்காக அடுத்த கட்ட நகர்வினை நோக்கி எடுத்து செல்லும் போது சில இடையூறுகளும் தடங்கல்களும் இருக்கத்தான் செய்யும். அதற்காக அந்த தடங்கல்கள் மட்டும் வந்து விட்டதே என்று எண்ணிக்கொண்டு அதை மட்டுமே நீ கையில் பிடித்து கொண்டு இருக்காது. உனக்கான வாழ்வில் நீ என்ன செய்ய வேண்டும்? நீ யாருக்காக இருந்து கொண்டு இருக்கின்றாய்? யாரிடமெல்லாம் உண்மையாக இருந்து கொண்டு இருக்கின்றாய் என்று யோசிக்க வேண்டும். நீ நினைப்பதை நான் தருவதற்கு இங்கு வந்து கொண்டு இருக்கும்போது உன் ஆசை பலிக்குமோ என்றெல்லாம் எண்ணத்தை வளர்த்து கொள்ளாதே. நிச்சயமாக உன் ஆசை பலிக்கத்தான் போகிறது. நீ நினைக்கின்ற வாழ்க்கை இப்படி மாறுமோ அப்படி மாறுமோ என்று கண்மூடி முழிக்கும் தருணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருப்பது எனக்கு புரிகிறது. ஆனால் ஒன்றுதான் இங்கு தெளிவாக இல்லை. என் பிள்ளையே, உனக்காக இந்த முருகன் எப்பொழுதும் உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட்டு கொண்டு இருக்கும் போதே நீ என்னை நினைக்காமல் வேறு எங்கேயோ சென்று கொண்டு இருக்கின்றாயே. குழந்தைகளும் தெய்வமும் ஒன்றுதான் என்று சொல்வார்கள். அப்படித்தான் என் குழந்தைகளின் வரிசையில் நிற்கும் போது எப்பொழுதுமே என் குழந்தையை எதிர்நோக்கி காத்திருக்கும் என் பிள்ளையே, அவர்களுக்கான ஆசீர்வாதத்தை நீ எப்படியாவது கொடுத்துவிடு என்று தான் சொல்கிறேன். நீ ஏதோ ஒரு விஷயத்தை செய்யும் போது வேண்டுதலை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு என்று சொல்கிறேன். அதன் பிறகும் எதற்காக நீ சற்றும் யோசிக்கிறாய்? என் தங்கமே, நீ போகும் இடமெல்லாம் உனக்கு முன்னாலும் பின்னாலும் சென்று உன் தடைகள் அத்துணையும் அகற்றி நீ வேண்டிய வெற்றி செய்தியை தருவதற்காக இந்த ஐயன் முருகன் நான் வந்து கொண்டு இருக்கும்போது தருகின்ற அதிர்ஷ்டமும் உனக்கானதாக இருக்கும்போது அதை நீ எக்காரணம் கொண்டும் இங்கு வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. உனக்கான நல்ல வாழ்க்கையை தருவதற்கு, நல்லதொரு முடிவினை தருவதற்கு இந்த அப்பனானவன் இந்த ஐயனானவன் வந்து கொண்டு இருக்கும்போது உனக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு செயலையும் நான் உன் தடைகள் அத்துணையும் அகற்றிவிட்டு உனக்கு நல்லதை இங்கு தருவதற்காக வந்திருக்கும் போது யாரும் இல்லை என்று நினைக்க வேண்டாம். தனிமை யாருக்கு தான் இல்லை? அந்த தனிமையின் போராட்டத்தை உணர்ந்து கொண்டு அதெல்லாம் புரிந்து கொண்டு செயல்பட்டால்
நிச்சயமாக எடுத்துக்கொண்ட காரியத்திலிருந்து விலகிவிடாமல் நம்பிக்கையோடு செயல்பட்டால் உனக்கு வேண்டிய நல்லது தானாக உன்னை தேடி வரும். நீ நினைக்கின்ற வாழ்க்கை நினைக்கின்ற மாதிரி புன்னகைத்து கொள்வதற்கும் பூத்து குலுங்குவதற்கும் இந்த அப்பன் நானே உன்னை தேடி வந்திருக்கும் போது நீ எதற்காக தங்கமே மனதில் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? கலங்காதே, நல்லதை நான் நடத்தித்தான் தரப்போகிறேன். இது என் வெற்றி வாக்கல்ல, என் சத்திய வாக்கு. யாம் இருக்க பயமே.